Hello friends, welcome back to Jobs Informer channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எமர்சன் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனில இருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு 6 ஜாப் நோட்டிஃபிகேஷனோட டீடைல் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எமர்சன்ல இருந்து மொத்தம் 6 ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோம்னா அப்ளிகேஷன் இன்ஜினியர் ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ்ஸ் MEA அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஓப்பனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு ஓப்பனிங் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போத் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை பொறுத்து தான் இதுக்கான சேலரி வந்து இருக்கும். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் இவங்க கொடுத்துருக்க இந்த ரோலுக்கான எக்ஸ்பீரியன்ஸுக்கும் இந்த ரோலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இருக்கான்னு எனக்கே புரியல. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் இன்ஜினியர் ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ்ஸ் அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. பட் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இன்சைடு சேல்ஸ் ஆர் அவுட் சைடு சேல்ஸ் டொமைனில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்குது. மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலில் நீங்கள் ஏதாச்சும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட இருந்தாலோ இல்லை ஸ்கில்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். செகண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோன்னா ஆர்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஓப்பனிங்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போத் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை பொறுத்து தான் இதுக்கான சேலரி வந்து இருக்கும். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி ஆர் ஈக்குவலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சயின்ஸ் ஸ்ட்ரீம்னு வந்து சொல்லியிருக்காங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஆர் ஐடி ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் ஏ ஷார்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அண்ட் ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஏ மெட்டல் மெக்கானிக் இண்டஸ்ட்ரி ஆர் என்ன ஆயில் அண்ட் கேஸ் செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் ஒரு 6 monthsலேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வேணால் இருக்கலாம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த ரோலுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். தேர்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீனியர் அப்ளிகேஷன் இன்ஜினியர் அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கும் நீங்கள் போத் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை பொறுத்து தான் அதுக்கு சேலரி வந்து இருக்கும். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா எ டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் ரிலேட்டட் ஃபீல்டுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வால்வ் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் ரிட்டன் அண்ட் வெர்பல் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீனியர் இன்ஜினியர் ஆர் அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்ளிகேஷன் ரோலுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஓப்பனிங்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போத் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை பொறுத்து தான் இதுக்கான சேலரி வந்து இருக்கும். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி ஆர் ஈக்குவலண்ட் இன் ரெலவெண்ட் டெக்னிக்கல் ஃபீல்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ப்ராசஸ் டெக்னாலஜி ஆர் எலக்ட்ரானிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரியில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் வித்தவுட் த ரிக்வயர்ட் எஜுகேஷன் ஆர் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மே பி கன்சிடர் டிபெண்டிங் ஆன் அதர் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஆர் எபிலிட்டி டு டெமான்ஸ்ட்ரேட் அண்ட் எபிலிட்டி டு லேர்ன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. லைக் அவங்க கொடுத்துருக்க இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலும் இதுக்கு இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலான்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக வந்து இந்த ஜாப் கிடைக்கும். ஃபிஃப்த் ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்ன பார்த்தோம்னா இன்ஜினியர் பிளானிங் அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஓப்பனிங்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போத் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை பொறுத்து இதுக்கான சேலரி வந்து இருக்கும். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு வந்து சொல்லலை. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இதுக்கான ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணுன்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கில் செட்ஸ் எல்லாமே இருந்தால் இந்த ரோலுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். சிக்ஸ்த் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் அண்ட் சீனியர் இன்ஜினியர் ப்ராஜெக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போத் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை பொறுத்து இதுக்கான சேலரி வந்து இருக்கும். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங் வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் மெட்டீரியல்ஸ் ஆயில் அண்ட் கேஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் 5 to 8 years வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சோர்சிங் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 5 to 8 years வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
ஓகே, இப்போ பார்த்த அந்த 6 ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுனா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த 6 அப்ளிகேஷனுடைய லிங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் எந்த அப்ளிகேஷனுக்கு நீங்கள் ஃபில் அப் பண்ண போகிறீங்களோ, அந்த அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ வந்து லாங்காக போகக்கூடாதுன்றதுக்காக நான் எல்லாமே வந்து ஷார்ட் ஃபார்மாக சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் எந்த அப்ளிகேஷனுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ, நீங்கள் அந்த அப்ளிகேஷனுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ லாங்காக போகக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னா, இப்போ நான் வந்து இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர்ன்ற ரோலுக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக. இந்த நீங்கள் வந்து ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஓகே வந்தால் ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க. நான் வந்து ஃபோனை வந்து லேண்ட்ஸ்கேப் வச்சிருக்கேன், அதனால் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். ஸோ ஃபுல்லாக கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இதில் வந்து அப்ளை நோன்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அந்த அப்ளை நோன்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சப்மிட் யுவர் அப்ளிகேஷன் ஒரு பேஜ் வரும். இதில் வந்து என்னென்ன கேட்குறாங்கன்னா, யூஸ் இமெயில் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இல்லையா, உங்களோட இமெயில் அட்ரஸை நீங்கள் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் வந்து டைரெக்டாக சப்மிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் யூஸ் மொபைல் ஆர் செல்ஃபோன் நம்பர்னு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் உங்களுக்கு மெயில் ஐடி இல்லைனா, மெயில் ஐடி மேக்ஸிமம் எல்லாருக்கும் இருந்து தான் ஆகணும். ஸோ அது இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் நம்பரும் கொடுத்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் ஃபோன் நம்பர் ஆர் இமெயில் ஐடி இந்த ரைட் சைடில் இந்த பாக்ஸில் கொடுத்துட்டு, இந்த ஐ அக்ரி வித் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துட்டு, நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா என்னென்ன கேட்குவாங்கன்னா, லைக் உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு, உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ அது நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹெச்ஆர் வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஓகேவா இருந்தால் உங்களுக்கு மெயில் மூலியமாவோ இல்லை கால் மூலியமாவோ பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணி உங்களை வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் எரரோ இல்லை ஏதாச்சும் டவுட்டோ வந்தால் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து நான் வந்து கைட் பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோலையும் சொல்கிறேன். நம்ம போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் எதுக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் பணம் கொடுக்க தேவையில்லை. இன்கேஸ் யாராச்சும் நம்மளுடைய சேனல் நேம் யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட யாராச்சும் பணம் கேட்டாங்கன்னா, அவங்களோட டீட்டெயில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சென்ட் பண்ணுங்கள். என்னுடைய மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுடைய பயோலே இருக்குது. இன்கேஸ் யாராச்சும் கேட்டாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அதுக்கான லீகல் ஆக்ஷன் என்னுடைய சைட்லேருந்து நான் வந்து எடுக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தா இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.